நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு, ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்தது வானிலை ஆய்வு நடுவம். வன்மத்தை கைவிட்டு தருமபுரி மாவட்டத்தில் காவிரி உபரிநீர் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்துமாறு முதலமைச்சருக்கு அன்புமணி வலியுறுத்தல். பாஜக வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாட்டில் பங்கேற்க நடுவண் அமைச்சர் அமித் ஷா வருகிற 22ஆம் தேதி தமிழகம் வர உள்ளதாக தகவல். ஆடி கிருத்திகையையொட்டி முருகன் கோவில்கள் விழாக்கோலம், காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பக்தர்கள் நேர்த்திக் கடன். திமுக ஆட்சியில் மக்களால் தாங்க முடியாத அளவுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி ஆண்டிப்பட்டி அருகே கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூசையில் கிருஷ்ணர் ராதை வேடமணிந்து குழந்தைகள் வழிபாடு. நாகாலாந்து மாநில ஆளுநரும் பாஜக முன்னாள் தலைவருமான இல கணேசன் மறைவுக்கு மருத்துவர் ராமதாஸ் இரங்கல். போதை ஒழிப்பை வலியுறுத்தி புதுச்சேரியில் நடைபெற்ற ஊர்வலத்தில் 3600 அடி நீள தேசிய கொடியுடன் 1500 மாணவர்கள் பங்கேற்பு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் பட்டப்பகலில் வீடு புகுந்து திருடிவிட்டு தப்பி ஓட முயன்ற 2 கைது. தென்காசி மாவட்டம் அடவி நயினார் அணை நடப்பாண்டில் 3வது முறையாக நிரம்பி வழிவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி.